ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் ராம்ப்ளர். நான் நவனி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த விளாக்கில் இந்தியாவில் இருக்க பழமையான அணைகளில் ஒன்றான பாலக்காட்டில் இருக்கிற போத்துண்டி அணையை பற்றி தான் இந்த விளாக்கில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், போத்துண்டி டேம் போகிறதுக்காக காலையிலே ரூம்லேருந்து பிறப்பிட்டு நேராக பாலக்காடு ஸ்டேடியம் பஸ் ஸ்டாப் வந்தேன். அங்கேருந்து நென்மாரா அப்படிங்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன். பாலக்காட்டிலேருந்து போத்துண்டி டேமுக்கு டேரெக்டாக பஸ் கிடையாது, நென்மாரா போய் தான் மாறி போகணும். போகிற வழியில் ரெண்டு பக்கமும் மரம் செடி கொடின்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. நென்மாரா வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் போத்துண்டி டேம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ராவல் பற்றியும் டூர் பிளேசஸ் பற்றியும் விளாக் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானமிக்கு ஆளுங்க ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் ட்ராவல் பற்றி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்த பஸ்ஸு டேம் முன்னாலே இறக்கி விட்டாங்க. இதுதான் போத்துண்டி டேமோட என்ட்ரன்ஸ். ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் 20 ரூபா வாங்குறாங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனேன். உள்ளே வந்ததும் அணைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு பெரிய கார்டன் இருந்ததுங்க. நான் சின்ன அளவில் இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் பெருசாகவே இருந்தது. ஆனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் பாலக்காட்டுலேருந்து கிளம்பும்போது இந்த போத்துண்டி டேம் என் பிளானில் கிடையாது. மேலே நெல்லியாம்பதி போகணும் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஆனால் பஸ்ஸில் ஒரு சிலர் போயிட்டு திரும்ப வர முடியாது, ரொம்ப லேட்டாயிரும், காலையில் போனால் தான் எல்லா இடம் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. கிளம்பி பாதி தூரம் வந்துட்டோம். வேறு எதுவும் இடங்கள் இருக்குதான்னு கேட்டான். அப்போ ஒருத்தர் சொன்ன ஐடியா தான் இந்த போத்துண்டி டேம். வாங்க மேலே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 5 மணிக்கு மேலே பக்கத்து ஊரில் எல்லோரும் ஓரளவு இங்கே வந்துடுவாங்களாம். ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னாங்க. So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. அடுத்து டேம் கரையை பாருங்கள். இங்கே பார்க்குற இடம் எல்லாமே பசுமையாக தான் இருக்குது. பார்க்கில் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு டைப்பாக ரெடி பண்ணியிருந்தாங்க. சில இடங்களில் உட்காந்து பேசுகிற மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், மரத்தோட இலைகள் கரும் பச்சையாக இருந்துட்டாலே அங்கே தண்ணீர் பஞ்சம் இல்லை, செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பக்கத்தில் டேம் இருக்கிறதுனால இந்த மரங்கள்லாம் பாருங்கள், எல்லா மரமுமே கரும் பச்சையாக தான் இருக்குது இலைகள். செழிப்பான இடம். அணைக்கு மேலே போகலான்ட்டு போகும்போது போகிற வழியில் ஒரு கேண்டீன் இருந்தது. சரி, ஒரு டீ குடிப்போம்ட்டு போனேன். ஒரு டீ 15 ரூபா. டீ அவ்வளோ சிறப்புன்னெலாம் சொல்ல முடியாது. ஏதோ இந்த நேரத்தில் சூடாக கொஞ்சம் குடித்தோம் அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான். டீ குடிச்சிட்டு அணைக்கு மேலே போகலான்ட்டு போனேன். போத்துண்டி அணைங்கிறது சிறப்பு பேரெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஊரோட பேர் போத்துண்டி, அதனால் இது போத்துண்டி அணைன்னு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த அணை இந்தியாவில் இருக்க பழமையான அணைகளில் இதுவும் ஒன்று. ஆனால் சரியாக இதை எப்போ கட்டினாங்கன்னு சரியான ஆதாரம் இல்லை. நான் ஒரு 3 டீட்டெயில் பார்த்தேன். 3 வெவ்வேறு மாதிரி இருக்குது. வெள்ளம், சுண்ணாம்பு கலவையால் அந்த அணையை கட்டியிருக்காங்க. ஒரு சின்ன டேம் தாங்க. பொள்ளாச்சியில் ஆழியார் டேம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. ஆப்போசிட்டில் தெரியுது இருக்க மலை, அது மேலே ஏறி தான் நம்ம நெல்லியாம்பதி போகணும். இந்த அணை நெல்லியாம்பதி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குது. நம்ம நெல்லியாம்பதி போகிற வழியில் மலையை சுற்றி சுற்றி போகும்போது இந்த அணையை பார்த்துட்டே போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இந்த அணை பாலக்காட்டுறது 42 கிலோமீட்டர், நென்மாராலேருந்து 8 கிலோமீட்டர். இந்த அணையிலிருந்து மலை மேலே 17 கிலோமீட்டர் தூரத்தில் நெல்லியாம்பதி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே டேம் பார்த்துட்டு கீழே வந்தாச்சு. இந்த டேம் பொறுத்தவரை இங்கே சுற்றி இருக்கிற பக்கத்து ஊர்க்காரங்களுக்கு இந்த டேம் ஒரு முக்கியமான என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நெல்லியாம்பதி போகும்போதோ இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது வந்தீங்கன்னா இந்த டேமுக்கு வந்துட்டு போகலாம். மற்றபடி இந்த டேமில் ஒரு முக்கியமானதெல்லாம் வேறு எதுவும் கிடையாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போத்துண்டி டேம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு பிளேஸில் உங்களை சந்திக்கிறேன்.